உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த மாதமான ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கோச்சார கிரக நிலையை பார்த்துட்டு வந்துடலாம். ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய ஒரு டிக்ளைமர் கொடுத்துடலாமா? இந்த மாசம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே கொஞ்சம் ஆமா அப்படிதான் இருக்க போகுது. ஏன்னா ஒட்டுமொத்த கிரகங்களும் ராகு கேதுவின் பிடிவுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இந்த தடவை கிரக பயிற்சிகளை இயங்க போகுது. சரி வாங்க, நீங்க என்னதான் என்ன கழுவி ஊத்தினாலும் நடக்கிறதா நடக்க போகுது. இந்த ஒரு மாதம் இந்த பக்கம் ராகு கூட கேது கூட நடுவுல எல்லா கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒரு 7 கிரகங்களுமே இந்த ராகு கேதுவோட பிடிக்குள் இயங்குற மாதிரியான ஒரு சூழல் உருவாரத்துக்கான வாய்ப்பு தான் இருக்கு. எடுக்கும் போதே இந்த தடவை மிஸ்டர் செவ்வாய் இது வரைக்கும் அப்படியே தன்னுடைய ஃப்ரெண்டு வீடான சுக்கிரன் வீட்டுல இருந்து அப்படியே ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி புதனோட வீடான மிதுன வீட்டுக்கு பிரவேசம் செய்கிறார். இதுதான் ஒரு பெரிய டிரான்சிட். அந்த மாசம் ஃபுல்லாமே அங்கதான் இருக்க போறாரு. எகைன் அப்படியே இது வரைக்கும் ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்து இருந்த வக்ரமா இருந்தார். அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாரு. எல்லா வேலையும் பண்ண மிஸ்டர் புதன் அப்படியே 5ஆம் தேதிக்கு பிறகு நான் போனா சூரியனோட தான் போவேன் அப்படின்ற மாதிரி சூரியன் குருவோடு சேர்ந்து புதனும் கடகத்தில் அமர்ந்து கஜலட்சுமி யோகத்தை கொடுக்க போறாங்க. கிளியர், ஃபைன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் 1ஆம் தேதியே என்னன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி என்ன பண்றாரு மிஸ்டர் சுக்ரன் கேதுவோட சேர்ந்து இருந்த சுக்ரன், அப்பா நான் விட்டுருங்கப்பா போதுன்ற மாதிரி தன்னுடைய நீச்ச வீடு அப்படி சொல்ல மாட்டேன், வலுக்குறைவான வீடான கன்னி வீட்டுக்கு பிரவேசம் செய்ய போகிறார். அஸ் யூஷுவல் கேது காலபுருஷன் 5ஆம் வீடான சிம்ம வீட்லயும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மிக முக்கியமான விஷயம், சனி வக்ரமாயிருக்காரு. சனி வக்ர பயிற்சி ஆகி சனி வக்ரமாக எங்க மீனத்துக்குள்ளேயே தான் இருக்காரு. பட் இருந்தாலும் நான் அந்த வக்ரம்னா கீழ் வீட்டோட தான் வச்சு கணக்கு பார்த்து எடுப்பேன். இது என்னுடைய மெத்தட். ஓகே, இந்த மாதிரியான ஒரு அமைப்புல குரு அதி உச்சமாகி கடக வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கூடவே சூரியனுடைய அமைப்பு ஆகஸ்ட் மாதம் 16, 17 தேதியை தாண்டி 18ஆம் தேதி தான் இந்த தடவை சூரியன் அப்பா அப்படின்னு என் சொந்த வீட்டுக்கு வரப்போறார். வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஆட்சி பலம் வாங்கிய சிம்ம வீட்டுக்கு சூரியன் தன்னுடைய பிரவேசத்தை செய்ய போறார். ஆனா அங்க ஆல்மோஸ்ட் கேதுவும் அமர்ந்திருக்கிறார். இதுல கேது பெஸ்டா சூரியன் பெஸ்டா யார் எங்குவா அப்படின்னாலும் என்ன இருந்தாலுமே தம்மா துண்டு கொஞ்சம் கேது சூரியனுடைய ஒளியை மறைக்க தான் பார்ப்பாரு. சரி வாங்க பார்க்கலாம். குடும்பத்திற்காகவே அத்தனை தியாகம் செய்ய காத்து கொண்டிருக்கும் கும்பராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள், 7ஆம் வீட்டதிபதி 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது, 5ஆம் வீட்டதிபதி 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது, 5ஆம் இடத்துல போயிட்டு செவ்வாய் அமர்ந்திருத்தல், 3க்கு உடையப்பட்டவன் போய் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருத்தல், இது எல்லாமே சேர்ந்து நிறைய பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கொடுக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த 5ஆம் இடத்துல போய் இந்த 3ஆம் இடம் உட்காந்துருக்குன்னா கம்யூனிகேஷன்ல இருந்த பேரியர் சரியா போகுது. என் பிள்ளைங்க பேசவே மாட்டாங்க, அதை பண்ண மாட்டாங்க. இந்த தடவை எல்லா பிள்ளைங்களும் உங்கள்கிட்ட பேசும். இல்லை என் பிள்ளைங்களுக்கு பேச்சே வர மாட்டேங்குது அப்படியேதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். இந்த 2 விஷயம் இந்த மாதம் நம்பர் 1. 2வது என்னன்னா நிறைய நல்லவை தேடி வரக்கூடிய காலகட்டம். ஆன்மீகத்தின் மீது அதீத ஆற்றல் கிடைக்கும். நிறைய இன்ட்யூஷன் பவர் உள்ளுக்குள்ள அப்படியே ஜுவாலையா வரும் இந்த தடவை கும்பராசிக்காரர்களுக்கு. இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது கும்பத்துக்கு ஆஃப்டர் 17, 18 தேதி வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி, 18ஆம் தேதிக்கு அப்புறம் வேற மாதிரியும் இயங்க போகுது. 7ஆம் இடத்துல போய் 7ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பலம் வாங்கி உட்காந்து கேதுவோடு சேருவார். ரொம்ப நல்ல டைம் பீரியட். ஆகஸ்ட் மாதம் 17, 18 தேதிக்கு அப்புறம் அல்டிமேட்டாக இருக்குது. நிறைய நல்லவை தேடி வரும். நிறைய கிஃப்ட் எல்லாம் கிடைக்கும். யாராவது போய் உங்களுக்கு கிஃப்ட் வாங்குவாங்க, இல்லை நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் வாங்குவீங்க. இதெல்லாம் இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிறப்பு, இது வரைக்கும் குழந்தை பிறப்பே இல்லை, எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த தடவை குழந்தைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது குழந்தைங்களுக்கு பண்ணுறது, குழந்தைங்க ஏதாவது உங்களுக்கு பண்ணுறதுன்ற மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல போய் சூரியன் அமரக்கூடிய காலகட்டம், கேதுவோட சேர்றாரு. அதனால கொஞ்சம் தேவையில்லாமல் அடுத்தவங்க என்ன அதை மதிக்கலை இதை மதிக்கலைன்றதை மட்டும் மண்டையில இருந்து எடுத்துக்கோங்க. 17ஆம் தேதிக்கு அப்புறம் அது தேவையில்லாமல் நம்மளா போட்டு குழப்பிப்போம். ஏன்னா 7ஆம் இடம்ன்றது ஸ்பௌஸ் மட்டும் இல்லை, இந்த 7ஆம் இடம் தான் சமுதாயம். உங்களுக்குன்னா எனக்கு நீங்கள் இதெல்லாம் 7ஆம் இடம் தான். அப்போ என்ன அவன் மதிக்கலை, என்ன இவன் மதிக்கலை, இந்த கேது இருந்தாலே இந்த பிரச்சனை தேவையில்லாமல் ஒரு மைண்டில் அதெல்லாம் தூக்கி போட்டுரு. இதெல்லாம் உங்கள் பிரச்சனை இல்லை, கேதுவோட பிரச்சனை. நீங்கள் அதுக்குள்ளே மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு நீங்களா டென்ஷன் ஆகிக்காதீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை குதூகலமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. கொண்டாட்டமான மாதமாக இருக்குது. நிறைய பணம் சேரக்கூடிய மாதமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6ஆம் இடத்துல அமையக்கூடிய இத்தனை பிளானட்டரி பொசிஷன் அப்படின்றது 6ஆம் இடம் அப்படின்றது சர்வீஸ் ஓரியன்ட். 6ஆம் இடம் அப்படின்றது ருணரோக சத்ரு சம்ஹார நாசம் பண்ண போகிறீங்க. எவன்லாம் நீங்கள் அழியணும்னு நினச்சின்னா அவனும் உங்கள் கண்ணு முன்னாடி அழிஞ்சு போயிட்டே இருப்பான். நீங்கள் கவலையே பட வேணாம், சும்மா நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும். இந்த தடவை கும்பராசிக்காரர்களுக்கு அதுவும் நம்ம கொஞ்சோண்டு லைட்டாக இந்த பாதச்சனி நடக்கிறதுன்றதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா 7.5 முடியல இன்னும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஐயோ 7.5 முடிஞ்சு, பாதச்சனியில் ஓடிட்டுருக்கு.
அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கும்பராசிக்காரங்க. கால் சம்மந்தப்பட்ட வலி, முதுகு சம்மந்தப்பட்ட திடீர்னு கோல்டு, ஃபீவர் பிடிக்கும். அதனால் அந்த சைனஸு, கோல்டு, ஃபீவர்லாம் வராம பார்த்துக்கோங்க. தண்ணி, ஐஸ் தண்ணி தேவையில்லாம எடுத்துக்காதீங்க. ஏன்னா சனி எல்லாம் ஐஸு. குளிர்ச்சியா ஏதாவது சாப்பிட்றது, குளிர்ச்சியா இருக்கிற ஐட்டத்த ஏதாவது சாப்பிட்டு அதன் மூலமாக உடல்நிலையில் கெடுத்துக் கொள்ளாமல் இருப்பது எனக்கு தெரிஞ்சு கும்பத்துக்கு நல்லது இந்த ஒரு மாசம். நெறைய பேருக்கு வேலை மாற்றம். ஃபாரின்ல இருந்தா இங்க வருவீங்க, இங்க இருந்தா ஃபாரின் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் இதெல்லாம் கும்பத்துக்கு நிகழும். பிள்ளைகள் குறித்த கவலைகள் முதல்ல நிவர்த்தியாகும். பிள்ளைங்க ஏதாவது ஃபாரின் போறது, பிள்ளைங்க ஏதாவது வேற வீட்டுக்கு போறது, வேற இடத்துக்கு போறது இதெல்லாம் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இனிதே நடக்கும். நெறைய நல்லவை தேய்ப்பது. 6ஆம் இடத்துல குரு அமர்தல் அப்படின்றது 6ல் குரு ஊரில் பகைன்னே ஒரு பேரு. நம்ம எது பேசினாலும் அடுத்தவனுக்கு பகையா தான் இருக்கும். அதுக்காண்டி பேசாமையா இருக்க முடியும். இது பிளானட்டோட பொசிஷன். நம்ம எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு அமைதியா போயிட்டீங்கன்னா நல்லது. இல்லாட்டி தேவையில்லாம கொஞ்சம் அந்த செவ்வாய் வேற உட்காந்துருக்கான 5ல மனச ஃபுல்லா அப்படியே கொடூரமா வச்சிருக்கும். தேவையில்லாம நீங்களா டென்ஷன் ஆகி அடுத்தவங்களையும் சேர்த்து டென்ஷன் படுத்தாம இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு கும்பத்துக்கு நல்லது இந்த ஒரு மாசம். நெறைய நல்லவே தேடி வரப்போகுது. யாரெல்லாம் வந்து உங்க கணவருக்கு வேலை கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ, பெண்களாகி கும்பராசிக்காரர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு. நீங்க ஆணாக இருக்கிறீர்கள் அப்படின்னா, உங்க மனைவியோட உடல்நிலை சீராவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாசம் நிகழ காத்திருக்கிறது. ஓகே. ஃபினான்ஷியல் குரோத் கிடைக்க போகுது. மென்டலா ஸ்ட்ரகிள்ல இருந்து வெளில வர போறீங்க. குழந்தை பிறப்பு இனிதே நடக்கப் போகிறது. தேவையில்லாத வம்பு, கோர்ட்டு, கேஸு, வம்பு வழக்கு எல்லாம் இதெல்லாம் நிவர்த்தி ஆக போகுது. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா இதுவரைக்கும் இந்த 12 ராசியில கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அல்டிமேட்டா இருக்கு. எதை பத்தியும் கவலையே பட வேண்டாம். எதுல கவனம்? ஆரோக்கியத்துல மட்டும் கவனம். நான் சொன்ன இந்த இடத்துல மட்டும் கவனம். தேவையில்லாம கோல்டு, சளி யாருக்கு தெரியாம சளி, கோல்டு பிடிக்கிறது மாதிரி ஐட்டம் சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், ஜூஸ் குடிச்சேன், அதை பண்ணேன், இதை பண்ணீங்கன்னா இந்த தடவை ஏன்னா இதெல்லாம் சனியின் கரத்துவம். சனி வக்கரமா இருக்கார். ராசிநாதன் வக்கரமா இருக்கும்போது நம்மளே தேவையில்லாம வேற மாதிரி தான் நடந்துக்குவோம். இது இயல்பு. அப்போ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டா போதும். எதுக்கு நம்ம ராசி பலன் சொல்றோம்? இந்த மாதம் இப்படிலாம் இருக்க போது கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு தான். ஆனால் இதை மட்டும் பார்த்து கொண்டால் போதுமானது. நிறைய கிஃப்ட் கிடைக்கும் போது கிடைச்சா கும்பராசிக்காரங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும், ஏதாவது ஒரு இடத்துக்கு போனீங்க போய் உட்காரணும், ஒரு 10 நிமிஷம் இதெல்லாம் தோணும். இந்த 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது, யாரெல்லாம் போட்டித் தேர்வுக்கு எழுதி கொண்டிருக்கிறீர்களோ, வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு அத்தனை கும்பராசிக்காரருக்கும் வேலை கிடைக்கும், ஒரு பெரிய போஸ்டிங் கிடைக்கும், இல்லை உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இல்லை உங்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்லவே எல்லாம் கூடி வரும். திடீர்னு வந்து ஏதாவது கையெழுத்து போட்டு ஒரு முதலாளி ஆவீங்க. இதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிகழும். ஸோ படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க? படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிப்பீங்க. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை வேறு என்ன வேணும்? சனி வேற ஆல்மோஸ்ட் வலு குறைவாக இருக்காரு. அப்போ ராசிநாதன் வலு குறைவாக இருக்காரு, குருவோட பார்வையில் இருக்காருன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் இக்கி பிக்கி பாங்கி போட்டு ஏ போட்டால் ஏ கரெக்ட், பி போட்டால் பி கரெக்ட். நீங்கள் படிக்கவே வேணாம், ஆனால் தானாக மார்க் கிடைக்கும் இந்த கும்பராசிக்காரருக்கு. என்ன நீங்களா போட்டு மன ரீதியாக என் கூட அவன் பேசல இவன் பேசல, பிள்ளைங்க கும்பராசிக்கார பிள்ளைங்க நிறைய கதை சொல்லு இந்த தடவை. அதெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டிய சூழல் தான். வேற வழியே இல்லை. நிறைய திடீர்னு சொந்தக்காரவங்க உறவினர்களுடைய வருகையெல்லாம் இந்த தடவை வீட்டில் இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு. ஆகஸ்ட் மாதம் எனக்கு தெரிந்து இந்த தடவை 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு திருமண அல்டிமேட்டாக இருக்குது. ரொம்ப நாளாக வரேன்னு பார்த்துட்டே இருக்கேன், கிடைக்கல மேடம்னா இந்த தடவை கிடைக்கும். ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகக்கூடிய மாதம். எப்பயுமே ஆகஸ்ட் மாதம் கும்பத்துக்கு சூப்பராக தான் இருக்காது, எந்த மாற்று கருத்துல. இந்த மாதம் அல்டிமேட்டாக இருக்க போகுது. ஏன்னா இத்தனை பிளானட்டோடைய பொசிஷன் 17 தேதிக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருக்குது. 17 தேதிக்கு அப்புறமாக இந்த சூரியனோட சேரக்கூடிய இந்த கேது உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் அதீத கவனம் தேவை. ஆனால் இந்த சூரியன் தான் மருத்துவக்காரனா, சம்டைம்ஸ் சில பேருக்கு உங்கள் தசாபதி நல்லா இருக்குன்னா நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதனால் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். குழந்தை பிறப்புக்கான காலம் நல்லா இருக்குது. நல்ல ஒரு ப்ரமோஷன், நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட், ஏதாவது ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது எல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வயது ஒருத்தவர்களுக்கு நடக்கும். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு எண்ணமெல்லாம் ஈடேறும். எடுத்த காரியங்களில் ஜெயம் உண்டாகும். ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம்லாம் டக்கு 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 நிவர்த்தி. ஏன்னா சனி வக்ரமாகி ராகுவோட சேருவார். நான் அப்படி தான் அதை எடுப்பேன், என்னுடைய பாணி அது. அப்போது ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கோர்ட்டு கேஸில் இந்த நேரத்தில் தான் சரியாகும். அப்போ ரொம்ப நாளாக இந்த 40 வயசு தாண்டி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க ரொம்ப நாளாக ஒரு வேலை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் அதற்கான வாய்ப்புகளும் அதற்கான வழிகளும் பிறக்கும். நிறைய பேருக்கு பேங்க் லோனு முடியும், இல்லை பேங்க் லோனை நீங்கள் அடைப்பீங்க. இது ரெண்டில் ஏதோ நடக்கும் இந்த மாதம். ஏன்னா உட்காந்துருக்கக்கூடிய குருனாலே பேங்கர்னு பேர். அவர் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்க போது ஏதோ ஒரு லோனு கம்ப்ளீட் ஆகும், இல்லை ஏதோ ஒரு லோனை நீங்கள் முடிப்பீங்க. அது இந்த மாதம் நிகழும். யாருக்கு? கும்பராசிக்காரர்களுக்கு. எந்த வயது? எப்போது? 40லேருந்து 60 65 வயசு தாண்டின எல்லாருக்குமே. ஓகே. ஆரோக்கிய மேன்மை கிடைக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல தூக்கம், நல்ல உறக்கம், நல்லா இருக்குது. ஒன்றும் நெகட்டிவாக ஒன்றும் இல்லை. நெகட்டிவாக இருந்தால் சொல்கிறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. காலு வலி,
கோல்டு சளி ஃபீவர் பிடிக்காம மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாம் ஓகே. திடீர்னு முதுகு தண்டுவடம் மட்டும் பெயினாக இருக்கும், ஷோல்டர் பெயினாக இருக்கும். அது அப்பப்போ வந்துட்டு போகும். அது முதல்ல ஒரு 10 நாட்கள் இருக்கும். ஆனால் 10 நாளுக்கு அப்புறம் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும். ஸோ பெருசாக நெகட்டிவாக ஒன்றுமே இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய தெய்வீக ஒளி வீசக்கூடிய தெய்வ கடாட்சம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, கும்பராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? கும்பராசிக்காரில் இந்த தடவை சரபேஸ்வரர் வழிபாடு, பிரத்திங்கரா தேவி வழிபாடு. ஏன்னா தலைக்கு மேலே ஒரு ராகு உட்காந்துருக்கானா, அதனால பிரத்திங்கரா தேவி வழிபாடு, காளியோட வழிபாடெல்லாம் கலக்கத்தை தீர்க்கக்கூடிய வழிபாடாக அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு முடிஞ்சா வக்ரகாளியை போய் ஒரு தடவை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. இல்லை வீட்டில் ஏதாவது காளி ஃபோட்டோ ஏதாவது காளியம்மன் நமஸ்காரம் பண்ணுறதுலாம் கும்பராசிக்காரர்களுக்கு கலங்கத்திலிருந்து வெளிவதற்கான வாய்ப்புகளை மிகச்சரியான முறையில் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் அவளை நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சாலே அம்பாள் வந்து ஐக்கியமாயிடுவா. வேறு ஒன்றுமே வேணாம், வாமானா வந்துடுவா. காளி வழிபாடு கலக்கங்களிலிருந்து நிவர்த்தி தரக்கூடிய வழிபாடாக இனிதே மலர காத்திருக்கிறது. கும்பராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? டெஸ்ட் வச்சிடலாமா? எஸ். கும்பராசிக்காரங்க இந்த தடவை முதல்ல பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய குரோக்கடைல் பார்க்குறது, ஏதாவது ஒரு இடத்துல முதல்ல பார்க்குறது, முதல்ல இமேஜ் பார்க்குறது, ஏதாவது வீடியோவில் முதல்ல பார்க்குறது, முதலையோட சம்மந்தப்படும் தடவை. ஏன்னா எதை போட்டாலும் முதல்ல வந்து அரைச்சிடும், அவ்வளோ ஸ்ட்ராங். அந்த மாதிரி கும்பராசிக்காரங்க இந்த தடவை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த முதலை பார்த்தல்ன்ற நிகழ்வு இருக்குது. முதலை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிகப்பெரிய ராஜயோகம் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த முதலை பார்த்தல்ன்ற நிகழ்வு கும்பராசிக்காரருக்கு நிகழ காத்திருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம்.